Daily. Taste the Daily. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவிலில் இருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரை நகருக்குள் செல்ல புறப்பாடாகினார். இதனைத் தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் பல்வேறு மண்டகப் படிகளில் எழுந்தருளினார். 11ஆம் தேதி மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி என்னும் இடத்தில் எதிர் சேவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதூர், ஆத்திக்குளம், சொக்கிக்குளம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது வழிநடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோவிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. 12ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியளவில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து அதிகாலை 3 மணியில் இருந்து மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண்ணசாமி கோவிலில் இருந்து பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் எழுந்தருளி புறப்பாடாகிய கள்ளழகர் வைகை ஆற்றை நோக்கி நகர்வலம் சென்றார். கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வந்தது நாடே செழிப்பாக இருக்கும் என்பதே நம்பிக்கையாகும். கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வந்தது பக்தர்களை மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்த்தியது. தமுக்கத்தில் தொடங்கிய வலம் கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற நிலையில் வழி நெடுகிலும் அழகருக்காக காத்து கிடந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் மதுரை குலுங்க வரவேற்றனர். இதனையடுத்து 5:45 மணிக்கு ஆழ்வார்புரம் ஏவி மேம்பாலம் அருகே உள்ள வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். அப்போது பக்தி பரவசத்தில் மூழ்கிய பக்தர்கள் கள்ளழகரை மனமுருகி வேண்டிக் கொண்டனர். Taste the Daily. Taste the Daily.